வணக்கம். இன்றைய முக்கிய நிகழ்வுகள். தனியார் மருத்துவமனையில் நிறுத்தி வைக்கப்பட்டிருந்த பைக் திருட்டு. சிசிடிவியை கொண்டு வாலிபரை கைது செய்த போலீசார். வக்ஃபு வாரிய திருத்த சட்டத்தை திரும்ப பெற வேண்டும். தமிழக வெற்றி கழகத்தினர் கண்டன ஆர்ப்பாட்டம். அருள்மிகு ஸ்ரீ அகோர மாரியம்மன் ஆலய கும்பாபிஷேக விழா. அமைச்சர் தேனி ஜெயக்குமார் உள்ளிட்ட திரளான பக்தர்கள் கலந்து கொண்டு சுவாமி தரிசனம். 8வது ஊதிய குழு பரிந்துரைகளை அமல்படுத்த வேண்டும். ஓய்வூதியர் சங்கத்தினர் கண்டன ஆர்ப்பாட்டம். பணி நிரந்தரம் செய்ய வலியுறுத்தல். பிஆர்டிசி ஒப்பந்த ஊழியர்கள் வரும் 9ஆம் தேதி முதல் வேலை நிறுத்த போராட்டத்தில் ஈடுபட போவதாக அறிவிப்பு. புதுச்சேரி தனியார் மருத்துவமனையில் நிறுத்தி வைக்கப்பட்டிருந்த பைக்கை திருடி சென்ற வாலிபரை போலீசார் கைது செய்தனர். விழுப்புரம் மாவட்டத்தை சேர்ந்தவர் கோபிநாதன், வயது 39, ஜெராக்ஸ் கடை நடத்தி வருகிறார். இவர் கடந்த 26ஆம் தேதி மாலை 4 மணி அளவில் புதுச்சேரி எல்லை பகுதியில் உள்ள தனியார் மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டிருந்த அவரது உறவினர் ஒருவரை பார்ப்பதற்காக தனது இருசக்கர வாகனத்தில் வந்தார். அதனை மருத்துவமனை வாகன நிறுத்துமிடத்தில் நிறுத்திவிட்டு உறவினரை பார்த்துவிட்டு வீடு திரும்ப வந்தபோது இருசக்கர வாகனம் மாயமாகி இருப்பதை கண்டு அதிர்ச்சி அடைந்த அவர் இது குறித்து திருபுவனை காவல் நிலையத்தில் புகார் அளித்தார். அதன் பேரில் வழக்கு பதிவு செய்த போலீசார் மருத்துவமனையில் பொருத்தப்பட்டிருந்த சிசிடிவி காட்சிகளை ஆய்வு செய்ததில் மருத்துவமனைக்குள் ட்ரௌசர் உடன் முகமூடி அணிந்து கொண்டு நடந்து வந்த வாலிபர் ஒருவர் வாகனத்தை தேடிக்கொண்டு தனது நண்பரை பின்புறம் அமர வைத்து செல்வது பதிவாகி இருந்தது. இந்நிலையில் அந்த வாலிபர்கள் குறித்து விசாரணை மேற்கொண்டதில் வாகனத்தை ஓட்டி சென்றது விழுப்புரம் மாவட்டம் வளவனூரை சேர்ந்த அன்பு என தெரியவர அவரை கைது செய்த போலீசார் அவரிடம் நடத்திய விசாரணையில் தனது நண்பருடன் புதுச்சேரி எல்லை பகுதியில் உள்ள மதுபான கடையில் மது அருந்திவிட்டு அருகே இருந்த தனியார் மருத்துவமனைக்குள் சென்று இருசக்கர வாகனத்தை திருடி சென்றது தெரிய வந்தது. தொடர்ந்து அன்பை நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்திய போலீசார் அவரை காலாப்பட்டில் உள்ள மத்திய சிறையில் அடைத்தனர். மேலும் இந்த வழக்கில் தலைமறைவாக உள்ள அன்பின் நண்பரை தேடி வரும் போலீசார் அவரை கைது செய்த பின்னரே இருசக்கர வாகனத்தை மீட்கப் போவதாக தெரிவித்துள்ளனர். மத்திய அரசு கொண்டு வந்துள்ள இஸ்லாமியர்களின் உரிமைகளை பறிக்கும் வக்ஃபு சட்ட திருத்த மசோதாவை திரும்ப பெற கோரி புதுச்சேரியில் தமிழக வெற்றி கழகத்தினர் கண்டன ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர். மத்திய அரசு பாராளுமன்றத்தில் கொண்டு வந்துள்ள வக்ஃபு வாரிய திருத்த சட்ட மசோதாவுக்கு எதிர்ப்பு தெரிவித்தும் இஸ்லாமியர்களின் உரிமைகளை பறிக்கும் இந்த திருத்த சட்டத்தை உடனடியாக மத்திய அரசு திரும்ப பெற வேண்டும். மத்தியில் ஆளும் பாஜக அரசானது தொடர்ந்து சிறுபான்மை மக்களை வஞ்சிக்கும் செயலில் ஈடுபட்டு வருவதை கண்டித்தும் புதுச்சேரியில் தமிழக வெற்றி கழகத்தினர் கண்டன ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர். புதுச்சேரி பழைய பேருந்து நிலையம், அண்ணா சிலை அருகே நடைபெற்ற இந்த கண்டன ஆர்ப்பாட்டத்தில் சுமார் 100க்கும் மேற்பட்ட தமிழக வெற்றி கழக நிர்வாகிகள் மற்றும் தொண்டர்கள் கலந்து கொண்டு மத்தியில் ஆளும் பாஜக அரசை கண்டித்தும் வக்ஃபு வாரியத்தின் சட்டத்தை உடனடியாக திரும்ப பெற வேண்டும் என கோரி கண்டன கோஷங்களை எழுப்பினர். கோட்டைமேடு கிராமத்தில் எழுந்தருளியிருக்கும் அருள்மிகு அகோர மாரியம்மன் ஆலய கும்பாபிஷேக விழாவில் திரளான பக்தர்கள் கலந்து கொண்டு சுவாமி தரிசனம் செய்தனர். புதுச்சேரி மாநிலம் வில்லியனூர் கொம்யூன் கோட்டைமேடு கிராமத்தில் எழுந்தருளியிருக்கும் அருள்மிகு ஸ்ரீ அகோர மாரியம்மன் ஆலய ஜீர்ணோத்தாரண அஸ்தபந்தன மகா கும்பாபிஷேக விழா வெகு விமர்சையாக நடைபெற்றது. முன்னதாக விக்னேஸ்வர பூஜை, பிம்ப சுத்தி, ரக்ஷாபந்தனம், நாடி சந்தானம், 4ஆம் கால யாகசாலை பூஜை, பரிஷாகுதி, மூல மந்திர ஹோமம், தத்துவார்ச்சனை, திரவியகுதி, மகா புரணாகுதி, யாத்ரா தானம், கிரகப்பிரீத்தி, தசதானம், கடம் புறப்பாடு உள்ளிட்ட நிகழ்ச்சிகளை தொடர்ந்து விமான மற்றும் ராஜகோபுரம் மகா கும்பாபிஷேகம், மூலஸ்தான ஸ்ரீ அகோர மாரியம்மன் மற்றும் பரிவார ஆலய மகா கும்பாபிஷேகமும் வெகு விமர்சையாக நடைபெற்றது. இதில் வேளாண் துறை அமைச்சர் தேனி ஜெயக்குமார், முன்னாள் சட்டமன்ற உறுப்பினர் எஸ்.வி. சுகுமாரன், சட்டமன்ற உறுப்பினர் வி.பி. ராமலிங்கம், ரமேஷ், சரவணன் உள்ளிட்ட பக்தர்கள் திரளானோர் கலந்து கொண்டு சுவாமி தரிசனம் செய்தனர். நிகழ்ச்சிக்கான ஏற்பாட்டினை ஆலய நிர்வாகிகள் மற்றும் கோட்டைமேடு கிராமவாசிகள் வெகு சிறப்பான முறையில் செய்திருந்தனர். 8வது ஊதிய குழு பரிந்துரைகளை அமல்படுத்த வலியுறுத்தி ஓய்வூதியர் சங்கத்தினர் அண்ணா சிலை அருகே ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர். தேசிய ஓய்வூதியர் சங்கங்களின் ஒருங்கிணைப்பு குழு புதுச்சேரி கிளை சார்பில் மத்திய அரசு கடந்த மார்ச் மாதம் 25ஆம் தேதி நிறைவேற்றிய நிதி சட்டத்தில் ஓய்வூதியதாரர்களுக்கு பாரபட்சம் காட்டும் பிரிவை திரும்ப பெற வேண்டும், 8வது ஊதிய குழுவின் பரிந்துரைகளை அனைத்து ஓய்வூதியதாரர்களுக்கும் அமல்படுத்த வேண்டும் என வலியுறுத்தி புதுவை அண்ணா சிலை அருகில் ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது. ஆர்ப்பாட்டத்திற்கு புதுச்சேரி கிளை தலைவர் நடராஜன் தலைமை தாங்கினார். இதில் பொதுச் செயலாளர் ராதாகிருஷ்ணன்,
சங்கத்தின் பொறுப்பாளர்கள் சண்முகம், மூர்த்தி, ராமகிருஷ்ணன், அரசு ஊழியர் சம்மேளன நிரந்தர செய்தி தொடர்பாளர் கலைமாமணி, டாக்டர் நமச்சிவாயம் உள்ளிட்ட பலர் கலந்து கொண்டு மத்திய அரசுக்கு எதிராக கோஷங்களை எழுப்பினர். உழவர்கரை சட்டமன்ற தொகுதிக்கு உட்பட்ட மரியாள் நகர் மேட்டுவாய்க்கால் அருகே கான்கிரீட் பாதை அமைக்கும் பணியினை தொகுதியின் சட்டமன்ற உறுப்பினர் சிவசங்கர் பூஜை செய்து தொடங்கி வைத்தார். புதுச்சேரி உழவர்கரை சட்டமன்ற தொகுதிக்கு உட்பட்ட மேட்டுவாய்க்கால் மரியாள் நகர் பிரதான சாலையில் இருந்து மேற்கு நோக்கி புதியதாக கட்டப்பட்ட மேட்டுவாய்க்கால் அருகே 9,29,000 ரூபாய் மதிப்பீட்டில் கான்கிரீட் பாதை அமைக்கும் பணிக்கான பூமி பூஜை நிகழ்ச்சி நடைபெற்றது. இதில் சிறப்பு விருந்தினராக உழவர்கரை தொகுதியின் சட்டமன்ற உறுப்பினர் சிவசங்கர் கலந்து கொண்டு கான்கிரீட் பாதை அமைக்கும் பணிகளை பூமி பூஜை செய்து தொடங்கி வைத்தார். நிகழ்ச்சியின் போது பொதுப்பணித்துறை நீர்ப்பாசன கோட்ட செயற்பொறியாளர் ராதாகிருஷ்ணன், உதவி பொறியாளர் மதிவாணன், இளநிலை பொறியாளர் ஷாம் ஃபெபியன் மற்றும் ஊர் பொதுமக்கள் பலர் கலந்து கொண்டனர். அரியாங்குப்பம் சுப்பையா நகரில் உள்ள பாலமுருகன் கோவிலில் பங்குனி உத்திர விழா கொடியேற்றத்துடன் தொடங்கியது. புதுச்சேரி மாநிலம் அரியாங்குப்பம் சுப்பையா நகரில் பாலமுருகன் கோவில் உள்ளது. அந்த கோவிலில் 23ஆம் ஆண்டு பங்குனி உத்திர காவடி திருவிழா வரும் 11ஆம் தேதி வெள்ளிக்கிழமை நடக்கிறது. அதனை முன்னிட்டு கொடிமரத்திற்கு சிறப்பு அபிஷேகம் செய்து கொடியேற்றம் நடைபெற்றது. இதில் மூலவருக்கு பல்வேறு வகையான வாசனை திரவியங்கள் மூலம் விசேஷ அபிஷேகம் செய்து விபூதி அலங்காரம் செய்யப்பட்டது. இதனைத் தொடர்ந்து மகா தீபாராதனையும் காண்பிக்கப்பட்டது. அதற்கு முன்னதாக கணபதி பூஜையும் சிறப்பு யாகமும் நடைபெற்றன. இதற்கான ஏற்பாடுகளை முத்து குடும்பத்தினர் மற்றும் கோவில் நிர்வாகிகள் சிறப்பாக செய்திருந்தனர். அதனைத் தொடர்ந்து விழாவில் கலந்து கொண்ட பக்தர்கள் அனைவருக்கும் அன்னதானமும் வழங்கப்பட்டது. பணி நீக்கம் செய்யப்பட்ட ஆசிரியர்களுக்கு மீண்டும் பணி வழங்கப்படும் என சட்டமன்ற உறுப்பினர் வி.பி. ராமலிங்கம் உறுதியளித்துள்ளார். புதுச்சேரி அரசு கல்வித்துறையில் ஒப்பந்த அடிப்படையில் ஆசிரியர்கள் பணியாற்றி வந்தனர். அவர்களின் பதவி காலம் முடிந்த நிலையில் பணி நீக்கம் செய்யப்பட்டு கல்வித்துறை அறிவிப்பு வெளியிட்டது. இந்நிலையில் பணி நீக்கம் செய்யப்பட்ட ஆசிரியர்கள் சட்டப்பேரவை உள்ள மாதா கோவில் முன்பு தொடர்ந்து 3 நாட்களாக அறவழி போராட்டத்தில் ஈடுபட்டு வருகின்றனர். இந்நிலையில் அங்கு வந்த சட்டமன்ற உறுப்பினர் வி.பி. ராமலிங்கம் போராட்டத்தில் ஈடுபட்ட ஆசிரியர்களை சந்தித்து பேச்சுவார்த்தை நடத்தினார். முதலமைச்சர் மற்றும் அமைச்சர்கள், சட்டமன்ற உறுப்பினர்கள் தங்களுக்கு ஆதரவாக உள்ளதாகவும் விரைவில் பணி நிரந்தரம் செய்யப்படுவீர்கள் என உறுதியளித்தார். பணி நிரந்தரம் செய்ய வலியுறுத்தி PRTC ஒப்பந்த ஊழியர்கள் வரும் 9ஆம் தேதி முதல் வேலை நிறுத்த போராட்டத்தில் ஈடுபட போவதாக அறிவித்துள்ளனர். புதுச்சேரி முல்லை நகரில் உள்ள அரசு ஊழியர் சம்மேளன அலுவலகத்தில் இன்று செய்தியாளர்களை சந்தித்த கௌரவ தலைவர் பிரேமதாசன் மற்றும் நிர்வாகிகள் ராதாகிருஷ்ணன், ரவிச்சந்திரன், முனுசாமி, வேலையன், நிரந்தர செய்தி தொடர்பாளர் கலைமாமணி, டாக்டர் நமச்சிவாயம் ஆகியோர் கடந்த 2015ஆம் ஆண்டு PRTC கழகத்திற்கு ஒப்பந்த அடிப்படையில் ஓட்டுநர்கள் மற்றும் நடத்துனர்கள் அரசின் திட்டத்திற்கு ஏற்ப நியமிக்கப்பட்டு கடந்த 10 ஆண்டுகளாக சொற்ப ஊதியத்தில் பணிபுரிந்து வருவதாகவும் அவர்களை பணி நிரந்தரம் செய்ய வேண்டும், அவர்களின் வாழ்வாதார கோரிக்கை நீண்ட காலம் நிறைவேற்றப்படாமல் உள்ளது, அவர்கள் பல கட்ட போராட்டங்களை நடத்தி உள்ளதாகவும் PRTC மேலாண் இயக்குநரை சந்தித்து பேச்சுவார்த்தை நடத்திய போது 2025 பொங்கல் பண்டிகைக்குள் பணி நிரந்தரம் கோரிக்கையை நிறைவேற்றி தருவதாக வாக்குறுதி அளித்தார் என்றும், ஆனால் வாக்குறுதி அளிக்கப்பட்டு 4 மாதம் கடந்தும் இதுவரை கோரிக்கை நிறைவேற்றப்படாததால் தற்போது PRTC-யின் அனைத்து ஒப்பந்த ஓட்டுநர்கள் மற்றும் நடத்துனர்கள் ஒன்றிணைந்து வரும் 9ஆம் தேதி முதல் நிரந்தர வேலைநிறுத்த போராட்டத்தில் ஈடுபட போவதாகவும், எனவே முதலமைச்சர் இந்த பிரச்சனையில் தலையிட்டு ஒப்பந்த ஊழியர்களின் முக்கிய கோரிக்கையான பணி நிரந்தர கோரிக்கையை நிறைவேற்றி வேலை நிறுத்த போராட்டத்தை தவிர்க்க தக்க நடவடிக்கை எடுக்க வேண்டும் எனவும் அவர்கள் வலியுறுத்தினர். கடந்த 3 நாட்களாக பணி நிரந்தரம் வழங்க கோரி போராட்டத்தில் ஈடுபட்டு வரும் ஆசிரியர்களின் கோரிக்கைகளுக்கு உடனடியாக தீர்வு காண புதுச்சேரி அரசு துணைநிலை ஆளுநர் நடவடிக்கை எடுக்க வேண்டும் என நாம் தமிழர் கட்சியினர் கோரிக்கை வைத்துள்ளனர். புதுச்சேரி அரசு கடந்த 2019ஆம் ஆண்டு ஒப்பந்த பணியில் 288 ஆசிரியர் பணியிடங்களுக்கு நேர்முக தேர்வு மூலம் கெஸ்ட் பாலசேவிகா, கெஸ்ட் TGT, கெஸ்ட் லெக்சரர் ஆகியோரை ஒப்பந்த ஆசிரியர்களாக நியமனம் செய்தது. 3 - 5 வருடங்களாக பள்ளியில் ஆசிரியராக பணியாற்றி கொண்டிருந்த நிலையில் திடீரென புதுச்சேரி அரசு ஏப்ரல் முதல் 288 ஆசிரியர்களுக்கும் பணி வழங்க மறுத்து வருகின்றது. பணி நீக்கம் செய்யப்பட்ட ஆசிரியர்கள் தங்களுக்கு பணி நிரந்தர தொடர் பணி வழங்க கோரி கடந்த 3 நாட்களாக சட்டசபை அருகில் போராட்டத்தில் ஈடுபட்டு வருகின்றனர். போராட்டத்தில் ஈடுபட்டு வரும் ஆசிரியர்களை நாம் தமிழர் கட்சி நிர்வாகிகள் நேரில் சந்தித்து ஆதரவு தெரிவித்தனர்.
புதுச்சேரி அரசும் துணைநிலை ஆளுநரும் போராட்டத்தில் ஈடுபட்டு வரும் ஆசிரியர்களை உடனடியாக அழைத்து பேச வேண்டும், ஆசிரியர்களின் கோரிக்கைகளுக்கு உடனடியாக தீர்வு காண நடவடிக்கை மேற்கொள்ள வேண்டும் என கோரிக்கை விடுத்துள்ளனர். இதில் புதுச்சேரி நாம் தமிழர் கட்சி மாநில தலைவர் ஞானப்பிரகாசம், நிர்வாகிகள் இளங்கோவன், ரமேஷ், காமராஜ், வேலவன், சசிகுமார், கருணாநிதி, வினோத், பாலாஜி, சங்கர் உள்ளிட்ட பலர் பங்கேற்று போராட்டத்திற்கு ஆதரவு வழங்கி பேசினர். காரைக்காலை அடுத்த கீழ காசாக்குடி பகுதியில் அமைந்துள்ள பழமை வாய்ந்த ஸ்ரீ சீதாள தேவி மாரியம்மன் ஆலய கும்பாபிஷேக விழாவில் புதுச்சேரி அமைச்சர் திருமுருகன் உள்ளிட்ட பக்தர்கள் கலந்து கொண்டு சுவாமி தரிசனம் செய்தனர். காரைக்கால் மாவட்டம் கீழ காசாக்குடி பகுதியில் அமைந்துள்ள ஸ்ரீ சீதளா தேவி மாரியம்மன் ஆலயத்தில் 12 ஆண்டுகளுக்கு பிறகு கும்பாபிஷேகம் நடத்த திட்டமிடப்பட்டு அதற்கான பூர்வாங்க வேலைகள் கடந்த சில மாதங்களாக நடைபெற்று வந்தன. கடந்த 1ஆம் தேதி அன்று காலை விக்னேஸ்வர பூஜை, முதல் கால யாகசால பூஜையுடன் கும்பாபிஷேக விழா துவங்கியது. இன்று காலை 4ஆம் கால யாகசால பூஜை முடிவுற்று மகா பூர்ணாகுதி நடைபெற்றது. தொடர்ந்து மங்கள வாத்தியங்கள் முழங்க சிவாச்சாரியார்கள் புனித நீர் அடங்கிய கலசங்களை சுமந்து ஆலயத்தை வலம் வந்து வேத மந்திரங்கள் முழங்க ஆலய விமானங்கள் மற்றும் மூலவர்களுக்கு புனித நீர் ஊற்றப்பட்டு மகா கும்பாபிஷேகம் நடைபெற்றது. கும்பாபிஷேக விழாவில் தொகுதியின் சட்டமன்ற உறுப்பினரும் புதுச்சேரி குடிமைப் பொருள் வழங்கல் துறை அமைச்சருமான திருமுருகன் உள்ளிட்ட ஏராளமான பக்தர்கள் கலந்து கொண்டு ஓம் சக்தி பராசக்தி என முழக்கமிட்டு சுவாமி தரிசனம் செய்து ஸ்ரீ சீதளா தேவி மாரியம்மன் அருளை பெற்றனர். தவளக்குப்பம் வித்யா பவன் இன்டர்நேஷனல் பள்ளியின் 6ஆம் ஆண்டு விழா வெகு விமர்சையாக நடைபெற்றது. புதுச்சேரி தவளக்குப்பத்தில் உள்ள வித்யா பவன் பள்ளி குழுமத்தின் வித்யா பவன் இன்டர்நேஷனல் பள்ளியின் 6வது ஆண்டு விழா சுபமங்களா மகாலில் வெகு சிறப்பாக நடைபெற்றது. விழாவில் தலைமை விருந்தினராக மணவெளி தொகுதி சட்டமன்ற உறுப்பினரும் சபாநாயகருமான ஏம்பலம் செல்வம் கலந்து கொண்டு விழாவை துவக்கி வைத்தார். போக்குவரத்து காவல்துறை கண்காணிப்பாளர் மோகன்குமார், தவளக்குப்பம் காவல் நிலைய அதிகாரி சண்முக சக்தியா ஆகியோர் கலந்து கொண்டனர். வித்யா பவன் பள்ளி குழுமத்தின் சேர்மன் ராஜசேகரன், பள்ளி முதல்வர் ரேகா ராஜசேகரன் ஆகியோர் விருந்தினர்களுக்கு பூங்கொத்து கொடுத்து பொன்னாடை அணிவித்து வரவேற்றனர். விழாவில் இந்த வருடம் LKG முதல் 9ஆம் வகுப்பு வரை கல்வியில் ஒவ்வொரு வகுப்பிலும் முதல் இடத்தை பிடித்த 10 மாணவர்களுக்கும் 100% வருகை பதிவேட்டினை பெற்று அனைத்து மாணவர்களை ஊக்குவிக்கும் விதமாக சான்றிதழும் கேடயமும் சபாநாயகர் செல்வம் வழங்கி பாராட்டினார். ஆண்டு விழாவில் பரதநாட்டியம், நாடகம் போன்ற பல வகையான கலை நிகழ்ச்சிகள் நடைபெற்றன. பின்னர் கலை நிகழ்ச்சிகளில் கலந்து கொண்ட அனைத்து மாணவ மாணவிகளையும் பள்ளி முதல்வர் ரேகா ராஜசேகரன் வாழ்த்தி பாராட்டு தெரிவித்தார். பின்னர் ஆண்டு விழாவிற்கான ஏற்பாடுகளை செய்த அனைத்து நிலை ஆசிரியர்களையும் சேர்மன் ராஜசேகரன் வாழ்த்தி நன்றி தெரிவித்தார். விழாவில் மாணவர்கள், ஆசிரியர்கள், பெற்றோர்கள், பள்ளி ஊழியர்கள் பலர் கலந்து கொண்டு சிறப்பித்தனர். திருபுவனை தொகுதி மாற்றுத்திறனாளி பயனாளிகளுக்கு 3 சக்கர மோட்டார் வாகனத்தை தொகுதியின் சட்டமன்ற உறுப்பினர் அங்காளன் வழங்கினார். புதுச்சேரி அரசின் சமூக நலத்துறை மூலம் திருபுவனை தொகுதியை சேர்ந்த மாற்றுத்திறனாளி பயனாளிகளுக்கு 3 சக்கர மோட்டார் வாகனம் மற்றும் மாற்றுத்திறனாளிகள் 10 நபர்களுக்கு மாதாந்திர நிதி உதவி வழங்கும் நிகழ்ச்சி திருபுவனை சட்டமன்ற உறுப்பினர் அலுவலகத்தில் நடைபெற்றது. இந்த நிகழ்ச்சியில் தொகுதியின் சட்டமன்ற உறுப்பினர் அங்காளன் கலந்து கொண்டு மாற்றுத்திறனாளிகள் 3 பேருக்கு அரசின் 3 சக்கர மோட்டார் வாகனத்தையும் மேலும் 10 மாற்றுத்திறனாளி நபர்களுக்கு மாதாந்திர நிதி உதவியையும் திருபுவனை தொகுதியை சேர்ந்த பயனாளிகளுக்கு வழங்கினார். இதில் சமூக நலத்துறை இயக்குனர் ஆறுமுகம், கண்காணிப்பாளர் திருமுருகன், அதிகாரிகள், ஊர் முக்கிய பிரமுகர்கள், சட்டமன்ற உறுப்பினரின் ஆதரவாளர்கள் மற்றும் ஊர் பொதுமக்கள் பலர் கலந்து கொண்டு நிகழ்ச்சியை சிறப்பித்தனர். இத்துடன் இன்றைய நிகழ்வுகள் நிறைவடைந்தன. வணக்கம்.